ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்குமே ஒரு பழக்கம் இருக்குங்க. இப்படி உட்காந்துட்டு எந்திரிக்கையில் சில பேர் முருகா அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு டைமும் எந்திரிப்பாங்க. சில பேர் சிவனை நினைப்பாங்க, ஒரு பேர் பெருமாளே, நாராயணா, ஏழுகுண்டடவாடா, ஏதோ ஒரு வார்த்தையோடு தான் அவங்களுடைய அந்த உச்சரிப்போட உட்காரலையும் எந்திரிக்கலையும் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர்ட்ட சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, அது கிருஷ்ணர்கிட்ட எல்லாமே அவருக்கு தான் அப்படிங்கிற மாரி செய்வாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறது எப்படி ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம அதற்கான ஒரு பதிவு தான் இது. ஏன் அதை சொல்லணும், நம்ம ஏன் அதை அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அதை சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னாங்க, நம்ம கடவுள் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு அணு கூட அசையாதுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று நம்ம ஒரு எது செஞ்சாலுமே அப்படின்னு சொல்லி அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம உட்காந்துட்டோம்னா கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார், நம்மளுக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இது நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நம்ம தினசரி அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் அது யாருனாலும் நடக்குது, தெய்வத்தோட ஒரு கருணை இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுக்கு அது நல்ல விதமாக நம்மளுக்கு முடியும். இதை பல பேர் நம்மளுடைய முயற்சினால தான் எல்லாமே நடக்குது என்று சில பேருக்கு அந்த ஒரு ஹெட் வெயிட் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் மனிதன் என்ன செய்கிறாங்க, நம்ம கடவுளால் தான் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க, அந்த கடவுளை நம்புகிறவங்களுக்கு மாத்திரம்தான் இது தெரியும். அதனால தான் அவங்க ஒவ்வொரு சாப்பிட்டு முடித்தவங்க கூட சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், அதாவது நம்மளுக்கு கிருஷ்ணர் சாப்பிட்டுட்ட மாரி நம்ம ஜீரணமாகிறது, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், எல்லாத்துக்குமே நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம கிருஷ்ணரை நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பார்த்துக்குவார், எல்லா விஷயத்தையுமே அவர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்றோம், நான் என்னுடைய எல்லா செயல்களையும் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே ஒன்றுக்கிட்ட சொல்கிறேன், நீ பார்த்து எனக்கு செய்ய அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும், நல்ல ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அது கடவுள் நம்மளுடைய எல்லா கஷ்டத்தையும் அவர் மேலே திணிச்சிடுறது, நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அந்த ஒரு வார்த்தையில் அப்பாடா இன்றைக்கி கடவுள்கிட்ட என்னுடைய எல்லா பிரார்த்தனையும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற ஒரே வரியில் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, இது ஒரு வார்த்தையை சொல்லல, அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டோம், அவர் இனிமேல் பார்த்துக்குவார், நம்ம நிம்மதியாக இருக்கலாங்கிற ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று வரும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இந்த வேர்டை அடிக்கடி உபயோகித்தோம்னா நம்மளுக்கு உண்மையிலேயே எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்குவார். நம்மளுக்கு மேலே ஒரு 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 நல்ல ஒரு இது இருக்குது, ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அது கடவுள் ஒருத்தராக தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நேராக எந்த உதவியுமே செய்யப்படாது, ஒரு மனித உருவத்திலையோ ஒரு யாரோ ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு உதவி செய்வார். அதனால தான் நம்மளுடைய என்ன மனசில் எந்த பாரம், துக்கம், துயரம் எதுவும் இருந்தாலும் நம்ம அதை கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை ஓம் ஸ்ரீ சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாருங்கிற அந்த ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு நம்ம நிம்மதியாக அமைதியாக எப்போதும் போல் நம்ம வாழ்க்கையாடலாம். கடவுளில் கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்து நம்மளுடைய பிரச்சனைகளெல்லாம் 100% தீர்த்து வைப்பார். இந்த நம்பிக்கையோடு இதை செய்யுங்க, நிச்சயமாக எல்லா காரியங்களும் வெற்றியடையும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.